வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தேர்ட் ஃபைனலிஸ்டாக யார் வந்தாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே யார் போன வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மர், அதுக்கப்புறம் கோல்டன் பர்ஃபார்மர் வாங்கினாங்க, நம்ம ப்ரிடிக்ட் பண்ண வின்னருக்கு என்னென்ன கமெண்ட் வந்ததுன்னு மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல் மக்களே. சரி, போன வாரம் சரிகமப்ப சீனியர் சீசன் 5ல் ஃபோக் ரவுண்ட் ரொம்பவுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லா கண்டஸ்டண்ட்டும். அதில் நம்ம கண்டஸ்டண்ட்டுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக் யாருக்கு கொடுத்தாங்கன்னா சபேஷனுக்கு தான் கொடுத்தாங்க. ரொம்பவும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யாருக்கு கோல்டன் பர்ஃபார்மர் கொடுத்தாங்கன்னா நம்ம பவித்ராக்கு தான் கொடுத்துருந்தாங்க. எள்ளுவைய பூக்களையே சூப்பராக பாடின பவித்ராக்கு கோல்டன் பர்ஃபார்மர். சூப்பர் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அர்ஜுன் ராஜேந்திரனுக்கு கொடுத்துருந்தாங்க. இவர் பாடின சிங்காரி சரக்கு பாட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்ததாக நம்ம பிரதீபாவுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அவார்டு கொடுத்துருந்தாங்க. பூவரசம் பூத்தாச்சுன்ற பாடம் ரொம்ப சூப்பராக பாடியிருந்தாங்க. அடுத்ததாக யார் தேர்ட் ஃபைனலிஸ்டாக வரப்போகிறாங்கன்னு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது கிட்டத்தட்ட 5 சுற்று நேத்தோட முடிவடைஞ்சிருக்கு. 5 சுற்றுலையுமே 5 கோல்டன் பர்ஃபார்மர் அவார்டு வாங்கியிருந்தாரு நம்ம சபேஷன். அவங்களோட காம்படேட்டிவாக நம்ம பவித்ராவும் அந்த ஸ்டேஜில் நின்றுருந்தாங்க. பவித்ராவா சபேஷனா அப்படின்றப்ப இந்த கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாஸ் கடைசியில் சபேஷன் தான் தேர்ட் ஃபைனலிஸ்டாக போகிறாருன்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கண்டஸ்டண்ட்டுமே ரொம்பவுமே எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆனாங்க. சபேஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆனப்ப எப்படி எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகி கீழே விழுந்தாரோ அதே மாதிரி அவர் இப்பையும் பண்ணார். அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியலை அந்த எமோஷ்னலை. என்னன்னு சொன்னாருன்னா, நான் எவ்வளவோ நல்லா பாடியும் எனக்கு ஏன் அந்த மேடை கிடைக்கலன்னு நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன், என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நேற்றெல்லாம் எனக்கு சுத்தமாக தூக்கமே வரலை. இதுக்கும் மேலேயும் என்ன பர்ஃபார்ம் பண்ணால் நான் அந்த ஸ்டேஜுக்கு போவேன்ற மாதிரி அவர் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பேசினார். அதை பார்த்த அர்ச்சனாவும் அப்படி கிடையாது, உனக்கான அந்த நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்போ உனக்கு அந்த நேரம் கிடச்சிருச்சு, நீ தான் தேர்ட் ஃபைனலிஸ்ட், ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகிற எல்லாரையுமே அந்த சேரில் போய் உட்கார வைக்கிறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. உன்னோட அம்மாவும் அக்காவும் இங்கே அவைலபிளாக இல்லை, அதனால உன் அக்காவாக நீ நினைக்கிற பவித்ராவை உன்னை கூப்பிட்டு போய் அந்த சேரில் உட்கார வைப்பாங்க அப்படின்னு பவித்ரா ஹாப்பியாக சபேசனை போய் அந்த சேரில் உட்கார வச்சாரு. ரொம்பவும் ப்ரௌட் மூமெண்ட்டாக சபேசனுக்கு இருந்தது. அர்ச்சனா, உன் பேரண்ட்ஸுக்கும் உன் அக்காவுக்கும் அது மட்டும் இல்லாமல் உன் நாட்டு மக்களும் நிஜமாகவே சந்தோஷப்படுவாங்க. இந்த ஷோவை பார்க்குற ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் நிறையவே சந்தோஷத்தை கொடுத்துருக்க. நீ தேர்ட் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆனது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவும் ரொம்பவுமே வெகுவாக பாராட்டி இருந்தாங்க. 5 போட்டிகளில் இறுதி சுற்றுக்கான போட்டிகளில் 5 போட்டிகள்லையுமே கோல்டன் பர்ஃபார்மர் வாங்கின சபேசன் கடைசியில் தேர்ட் ஃபைனலிஸ்டாக அந்த சேரில் உட்கார்ந்த தருணத்தை பார்த்து ரசிகர்களாகிய அளவில்லா சந்தோஷம் சொன்னால் மிகையாகாது. நிஜமாவே நானும் எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆனேன் அந்த சீனை பார்க்கும்போது. நம்ம சபேஷன் இதே மாதிரி அடுத்தடுத்து வர்ற ரவுண்ட்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஃபைனலிஸ்ட்டு செலக்ட் ஆகணும்னு ரசிகையாக என்னோட வாழ்த்துக்கள் எப்போவுமே இருக்கும். நம்ம அடுத்த வாரத்துக்கான 4th ஃபைனலிஸ்டாக யார் செலக்ட் ஆக போகிறாங்கன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள்.